எவ்வளவோ விஐபிஸ்ங்கலாம் ட்ராவல் பண்ண கோச்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா, ஒரு ராணி ட்ராவல் பண்ற ஒரு கோச் எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோல பாருங்க. அந்த காலத்திலேயே எந்த அளவுக்கு வசதிகள்லாம் அந்த கோச்சஸ்ல இருக்குன்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரயில் மோட்டருங்க. ஆ ரயில் பாதி, லாரி பாதி. ட்ராக்ல வந்து திடீர்னு வேலை நடக்கும்போது, இந்த ஜெல்லிங்க இதுங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு, அந்த மாரி வசதிங்களுக்காக. இது வந்து டர்ன் டேபிளுங்க. இது மட்டும் இல்லாம சதாப்தில குடுக்குற பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் ஸ்நாக்ஸு, அப்புறம் மினி லஞ்ச் இதெல்லாம் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம். நான் டிஎம்எஸ். இது தமிழ் ட்ரெயின் டிராவல் யூடியூப் சேனலுங்க. இப்போ நாம சென்னையிலேருந்து கிளம்பி மைசூர் போறோங்க. அதுக்கான ரூட் எல்லாம் வந்து இந்த மேப்ல ஒரு அனிமேஷன குடுத்துருக்கேன். அத பார்த்துக்குங்க. இந்த மைசூர் ப்ரோகிராம் நெறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. ஆனா, இப்ப நான் போட்டிருக்கிறதுல இந்த வீடியோல முழுசா பார்த்துக்கங்க. நீங்க பார்க்காத மைசூர்ல பார்க்காத இடங்கள், பார்க்க வேண்டிய இடங்கள், இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேங்க. அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க இந்த ப்ரோகிராம். இப்போ நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோங்க. காலையில ஒரு 5:20க்குலாம் வந்துட்டோம். நம்மளுக்கு 6 மணிக்கு இந்த ட்ரெயின். சதாப்தி எக்ஸ்பிரஸ்ல தாங்க நம்ம டிக்கெட்டு அலாட் ஆகிருக்கு. இது ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸு. இப்போ உள்ள வந்து என்ன பிளாட்ஃபார்ம்ன்றது உள்ள போய் பார்த்துக்கலாங்க. பார்த்துட்டு நம்ம கோச்சுக்கு போயிட்டு மத்ததெல்லாம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல வந்து ஷன் பண்ணியிருக்காங்கங்க. இதில நம்மளோட கோச் வந்து C4ங்க. இது இப்போ நிற்கிறது தான் சதாப்தி எக்ஸ்பிரஸோட ஜென்ரேட்டர் காரு. இது வந்து ஷண்டிங் இன்ஜின் டீகப்பிள் பண்ணிட்டாங்க. இதில நம்ம C4க்கு போகணுங்க. C4ல தான் நம்மளுக்கு அலாட்மெண்ட்டு. அதாவது சிசி சேர் கார்ல தான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஈசி பண்ணல. இதில வந்து 2 கேட்டகரி இருக்குங்க. ஒண்ணு ஈசி எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரு, ஒண்ணு வந்து சிசி நார்மல் சேர் காருங்க. நம்ம நார்மல் சேர் கார்ல தான் போறோம். இது வந்து இந்தியால ஓடுற ஒரு ஒன் ஆஃப் த பிரீமியம் ட்ரெயின் தாங்க இது. இந்த ட்ரெயின பத்தி நெறைய சொல்ல வேண்டியது இருக்குங்க. வண்டி கிளம்புனதுக்கப்புறம் நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு டீட்டெயில்ல எக்ஸ்பிளைன் பண்றேங்க. கோச்சுக்குள்ள ஏறிட்டோம். இதுதாங்க நம்ம கோச்சு. பார்க்கறதுக்கு ஆவரேஜ் பழைய கன்வென்ஷனல் கோச் தான் இது. எல்ஹெச்பி கோச் கிடையாது இது. இதுதாங்க நம்ம உள்ள ட்ராவல் பண்ண போற கோச்சு. வண்டியும் கிளம்புறதுக்கு சிக்னல் போட்டாச்சுங்க. நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க. கரெக்ட்டா 6 மணிக்கு எடுத்துட்டாங்க. பிரீமியம் வண்டின்றதுனால எடுக்கிறதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. வண்டியும் சென்னை சென்ட்ரல்லேருந்து கரெக்ட்டா 6 மணிக்கு கிளம்பிடுச்சுங்க. இந்த ட்ரெயினோட நம்பர் பார்த்தீங்கன்னா 12007ங்க. மைசூர் சதாப்தி. சென்னை சென்ட்ரல்லேருந்து மைசூருக்கு போகக்கூடிய வண்டிங்க இது. இதோட மேக்ஸிமம் டாப் ஸ்பீடு 130 kmph. ஏன்னா எம்ஏஎஸ் எஸ்பிசி ரூட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரூட்டுக்கு பர்மிசபிளே வந்து 130 தாங்க இது வரைக்கும் அலாட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்பீடில் தான் போகும். வண்டி கிளம்பிடுச்சு. இப்போது வண்டி வந்து பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியே வந்துடுச்சுங்க. இதில் உங்களுக்கு இந்த வண்டியை பற்றின முதல்ல இந்த வண்டியோட டீட்டெயில்ஸுங்க இதெல்லாம் சொல்லிடுறேங்க. இந்த சதாப்தியை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் வண்டின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் எல்லாம் இதில் நியூஸ் பேப்பரு, வாட்டர் பாட்டிலு, ஃபுட்டு, அதாவது ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு மினி லஞ்சுன்னு ஒன்று 3ம் கொடுப்பாங்கங்க. எல்லாமே இந்த ட்ரெயினில். காலையில் இங்கேருந்து 6 மணிக்கு இந்த வண்டி கிளம்பும். இந்த வண்டி கிளம்புச்சுன்னா இதுக்கு போய் சேர்றதுக்கு வந்து 1 மணிக்கு தாங்க போகும் மைசூருக்கு. அதே மாதிரி இந்த வண்டிக்கு ஹால்ட்டுன்னு பார்க்க போனீங்கன்னா, காட்பாடி ஒரு ஹால்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் கேஎஸ்ஆர் பெங்களூரு. அதை விட்டால் மைசூர் தாங்க. நடுவில் இந்த 2 ஹால்ட்டு தான். ஆனால் பட் இதில் டெக்னிக்கல் ஹால்ட்டுங்கள்லாம் நடுவில் இருக்குங்க. வண்டி அது இல்லாமல் ஒரு சில இடத்துங்களில்
ஜோலார்பேட்லேயே கூட நிறுத்துகிறாங்க இந்த வண்டியை. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ வண்டியோட ஸ்பீடுன்னு டாப் ஸ்பீடு 130, ஆனால் கான்ஸ்டண்ட்டாக போகலை ஒன்று. இன்னொன்று, இந்த வண்டியில் ஃபுட்டு எல்லாமே நான் கொடுத்துட்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் முழுசாக வந்து இதையே நம்பி போயிடாதீங்க. குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கையில் எதனா கொண்டு போங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற ஃபுட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு கூட பத்தாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது ஃபுட்டுங்கெல்லாம். அதனால் ஃபுட்டை முழுசாக நம்பி போகாதீங்க. ஆனால் ஃபுட்டு தரமாக இருக்குங்க, நல்லா இருக்குது, அதெல்லாம் எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. பட்டு ஃபுட்டெல்லாம் பத்தாதுங்க. ஈவன் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 2 பிஸ்கெட்டு, ஒரு மஃபின் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. காஃபி வந்து 2 வாட்டி வாங்கிக்கலாங்க. காலையில் ஒரு வாட்டி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா இன்னொரு வாட்டி கேட்டு வாங்கிக்கலாம். நான் கேட்டு வாங்கலை. வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ளீன்னஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், ஆன்போர்ட் க்ளீனிங் எல்லாமே நல்லாயிருக்குங்க. பட் இந்த ஃபுட்டு மட்டும் நீங்கள் கையில் எதனா சேஃப்டிக்கு வாங்கிட்டு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா காட்பாடியில் கூட நடுவில் வாங்கிக்கலாம். வண்டி இப்போ அங்கே 6 மணிக்கு எடுத்தது, ஆக்சுவலாக 7:48 வந்து காட்பாடி ரீச் ஆகிடுச்சு, காட்பாடி ஸ்டேஷன். ஆக்சுவலாக மற்ற வண்டிக்கு இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மற்ற வண்டின்னா சென்னையிலேருந்து கிளம்புனா அரக்கோணத்துக்கு 1 மணி நேரம், காட்பாடிக்கு 1 மணி நேரம், ஜோலார்பேட்டைக்கு 1 மணி நேரம் கணக்கு வரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா 3.25 மணி நேரத்தில் காட்பாடிக்கு வந்துடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே காட்பாடிக்கு வந்துடுச்சு. இன்டர்மீடியட் ஹால்ட் எதுவும் இல்லாதது. நீங்கள் முன்னாடி கிளிப்பிங்லேயே பார்த்துருக்கீங்க. நான் வண்டி கிளம்புன ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் கிட்டு கொடுத்துட்றாங்க. இந்த பிஸ்கெட்டு, ஒரு இது மாதிரி ஒரு ட்ரிங்க் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லைனா காஃபி டீ கொடுத்துட்றாங்க. சாரி, ட்ரிங்க்கு கிடையாது, காஃபி டீ கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டி காட்பாடி தாண்டின உடனே பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுதாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் இதை வீடியோவாக எடுக்கலை, ஏன்னா விஐபிஸுங்க போகிற வண்டி, மேக்ஸிமம் அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம கண்டபடி வீடியோலாம் ஷூட் பண்ணக்கூடாதுன்றதுனால. இந்த பொங்கல், ஒரு வடை, ஒரு ட்ரிங்க்கு, அதுக்கு 2 சைட் டிஷ்ஷுங்க, ஒரு 500 லிட்டர் வாட்டர் பாட்டில். 100 லிட்டர், இது 1000 லிட்டர் கூட கிடையாது, அதுதான் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதுதான் ஒரு ஆளுக்கான மார்னிங் ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட்டே அதுதான். இப்போ அதை சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, ஏன்னா நான் டோரில் நின்று வெளியே நின்றுலாம் வந்து வீடியோ எடுக்க முடியாது. இந்த வண்டியில் முதல்ல எடுக்கவே முடியாது, நான் ஃபுல்லாக டோர்லாம் லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விண்டோஸில் இருந்தாங்க, அப்படி எடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வண்டியோட க்ரூசிங் ஸ்பீட் பாருங்கள், 130னா ஒரு சில இடத்துங்களில் 130 போகுது. மேக்ஸிமம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 100 to 110 தாங்க போகுது. பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வண்டி நான் ஃபுல்லாக காமிக்கலைங்க, அதெல்லாம் ஃபுல்லாக காமிச்சா உங்களுக்கு போர் அடிச்சிடும். வண்டி இப்போ கேஆர்புரம் வந்துடுச்சுங்க. கேஆர்புரமோட கிளிப்பிங் தான் இது, கிருஷ்ணராஜ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து டைவர்ஷன் ரூட்டுங்க. இதுதான் இலங்காவுக்கு போகிறது. நம்ம சென்னையிலேருந்து வரும்போது இந்த சத்யசாய் நிலையம்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் பிரிஞ்சு போகிற ரூட். இந்த ரூட்டில் போயிட்டிங்கன்னா வில் அண்ட் ஆக்ஷன் இலங்காவுக்கு, அதுக்காக தான் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து பெங்களூர் எடுக்கலைங்க. பெங்களூரில் வந்து சரியான கூட்டங்க. ஏன்னா இறங்குனாங்க, ஃபுல்லாக இறங்கிட்டாங்க. ஏன்னா இறங்கின அளவுக்கு அப்படியே ஃபுல்லாகவே வண்டி ஜாம்பேக்டாக வண்டி ஃபுல்லாகிடுச்சு. அதனால் நான் பெங்களூரில் நான் ஹால்ட் எடுக்கலை. இப்போ பெங்களூர் தாண்டியாச்சு. பெங்களூர் தாண்டி போயிட்டுருக்கிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி லஞ்சு, மினி லஞ்சுங்க இது. இவ்வளோ தான் நீங்கள் பார்க்குறீங்களே, அதுதான் கொடுத்தாங்க. இந்த தயிர் நான் சாப்பிட மாட்டேன், அது கொடுத்துட்டேன். ஸோ ஒரு பிரிஞ்சி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு தயிர் பச்சடி, அந்த மினி லஞ்சு. என்னை கேட்டால் இவங்க வந்து அந்த மினி லஞ்சை கூட கட் பண்ணிவிட்டு காலையில் கொடுக்குற லஞ்சை கொஞ்சம் நல்லாவே கொடுக்கலாம், கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக கொடுக்கலாம். ஏன்னா 2 கட்டானா தான் இருக்குது இந்த லஞ்சு. கண்டிப்பாக யாருக்குமே லஞ்சும் சரி பிரேக்ஃபாஸ்ட்டும் யாருக்குமே பத்தாது. அது மட்டும் ரயில்வேஸ் நல்லாயிருக்கும். கொடுக்குற இவ்வளோ ஃபேருக்கு அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பட் குவாலிட்டி டேஸ்ட் வைஸில் எந்த காம்ப்ரமைஸும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ மண்டியா வண்டி ரீச் ஆக போகுது.
மண்டியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. அதுக்கு நடுவில் இந்த ஓஹெச்சி கன்ஸ்ட்ரக்ஷன் காரை வந்து எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மண்டியா யூஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஷன் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாங்க. இங்கே விவசாயிங்க ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது இல்லாமல் நம்ம தண்ணியோட டைவர்ஷன் அங்கேருந்து இதுலேருந்து கர்நாடகாவில் நம்ம தண்ணி திறந்துட்டாங்கன்னா இவங்கள தாண்டி தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ வண்டி ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்டேஷன் வந்து பாஸ் அவுட் பண்ணிட்டு. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 நாளாக பிளான் பண்ணிட்டோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நாள், அதாவது நான் காலையில் என் ப்ரோக்ராம் படியே ஃபாலோ பண்ணிட்டு இந்த 2 நாளில் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வரப்போகிற இந்த வீடியோவும் பாருங்கள், இந்த வரப்போகிற வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் உங்கள் ஃபேமிலிக்கு யாரும் தேவையே கிடையாது. உங்கள் ஃபேமிலியை நீங்களே கூப்பிட்டு அழகாக போயிட்டு வந்துடலாம். அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போது மைசூர் ஸ்டேஷனில் ரீச் ஆகி கரெக்டாக வந்து மைசூர் ஸ்டேஷனு வந்து டிலேவும் கிடையாது. பிஃபோர் வந்தது, ஆனால் பட் இவங்க இது பண்ணிவிட்டு 1 o'clock வந்து கரெக்டாக இங்கே மைசூர் ஸ்டேஷனுக்குள்ளே வண்டி வந்துடுச்சுங்க. ஸ்டேஷனை விட்டு இறங்கணுன்னா இது வந்து வண்டி 6th பிளாட்ஃபார்முங்க. இந்த வண்டி இன்றைக்கி ரீச் ஆகிருக்கிறது 6th பிளாட்ஃபார்மோட என்ட்ரன்ஸ் இது தாங்க, மெயின் என்ட்ரன்ஸ். அதாவது 1வது பிளாட்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் வேறு, 6வது பிளாட்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் வேறு. நான் இந்த பக்கம் வந்தது காரணம், இங்கேருந்து நான் ரயில் மியூசியம் வந்து பக்கத்துலேயேங்க, ஈஸியாக போயிடலாம். ஸோ இங்கே ட்ரெயினை விட்டு இறங்கணுன்னா வெளியே வந்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங் இருக்கும், ரயில் மியூசியத்துக்கு வந்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ரயில் மியூசியமாக கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. நீங்கள் கூட நினைக்கலாம், இப்போ தானே ஒரு ரயில் மியூசியம் போட்டுங்க, அது சென்னை நம்மளோட சென்னை ரயில் மியூசியம்ங்க. இது மைசூர் ரயில் மியூசியமும் ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பிளேஸுங்க. இதுலேயும் நீங்கள் அதாவது ரயில் ஃபேன்ஸுங்க இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் ரசித்து பார்க்கக்கூடிய நிறைய இது இருக்கும். இது வந்து நம்ம மைசூர் ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு மினியேச்சர். எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் கிளியராக மினியேச்சராக பண்ணி வச்சுருக்காங்க. இது நுழைஞ்ச உடனே ஒரு அழகான ஒரு புத்த சிலை இருந்தது, அதனால் அதை கேப்சர் பண்ணேன். இது வந்து புஷ் ட்ராலிங்க, இது மேனுவல் ட்ராலி, அது இன்ஸ்பெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. இங்கே ஒரு கிளாக் தெரியும் பாருங்கள், இது ரொம்ப பழைய கிளாக்குங்க, பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும், ஆனால் அந்த காலத்து கிளாக்கு. அதே மாதிரி ஜேம்ஸ் வாட் இன்ஜினுங்க இது, அதாவது ஸ்டீம் இன்ஜினோட இன்வென்ஷனு. அதை வந்து ஒரு ஒர்க்கிங் மாடலாகவே வச்சுருக்காங்க. இங்கே உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, 50 rupees ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸு. கேமராவுக்கு இதுக்கெல்லாம் தனி, ஆனால் மொபைலுக்கு கிடையாதுங்க. ஆனால் பட்டு இங்கே மைசூரை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் பார்த்துக்குங்க. நீங்கள் மொபைலில் டிக்கெட் வாங்காமல் போய் எடுத்துக்கலாம், வீடியோ ஸ்டில்லெல்லாம் எடுத்துக்கலாம், ஆனால் செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது நிறைய இடத்துல. ஸோ இதெல்லாம் நான் கையில் எடுத்தது தாங்க. இது வந்து பாயிண்ட்டுங்க, அதாவது சிக்னலிங்க்கு யூஸ் பண்ணுற லிவர்ஸு, அதை வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் என்னென்ன எக்ஸிபிட்ஸ் இருக்குது, எந்தெந்த சைடில் போகணுன்றது. இதுதாங்க மெயின் என்ட்ரி, உள்ளே நுழைஞ்ச உடனே. இது வந்து உள்ளே வந்து ஒரு ஃபோட்டோ கேலரி வச்சுருக்காங்க. நம்ம சென்னை ரயில் மியூசியத்தில் வச்சுருக்க மாதிரி அந்த அளவுக்கு பெருசு இல்லை, ஆனால் சின்னதாக இருந்தாலும் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்க அந்த ஹெரிட்டேஜ், இது பழைய ஃபோனுங்கள்லேருந்து நிறைய ஐட்டம்ஸு, நிறைய ஃபோட்டோஸ், இதெல்லாம் காண கிடைக்காத ஃபோட்டோஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. இது பாருங்கள், சிக்னலிங்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது பழைய ஸ்டீம் இன்ஜின், அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸ், ஒரிஜினல் ஃபோட்டோஸுங்க இதெல்லாம். இது எல்லாத்தையுமே அப்படியே கேலரி வைஸாக பார்த்துக்கிட்டே வரலாம். இது நான் நம்ம சென்னை ரயில் மியூசியம் அளவுக்கு ரொம்ப டீப்பாலாம் எடுக்கலைங்க, ஆனால் ஃபுல்லாக எடுத்திருக்கேன், எதுவுமே நான் மிஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னாவே அது உள்ளே இருக்கிறது இவ்வளோ தான், ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். பாருங்கள், அந்த காலத்து பழைய ஃபேனுங்க இது. அப்போது யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஈஸி சேரு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது எல்லாமே வந்து ஒரிஜினலுங்க. இந்த கிளாக்கு, இது எல்லாமே வந்து இப்போதைக்கு நம்ம வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நம்ம மியூசியத்துங்களில் அந்த மாதிரி இடத்துங்களில் பார்த்தா தான் உண்டு. அதனால தான் இந்த ரயில் மியூசியத்துக்கே நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்ததுங்க. இது செகண்ட் கேலரிங்க.
செகண்ட் கேலரியில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சிக்னலிங் சிஸ்டம், அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த காலத்தில் டோக்கன் சிஸ்டமில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக இருந்து இது வந்து அவங்களோட டிஸ்பிளேங்க. அதாவது இப்போதைக்கு நம்ம சொல்கிறோம்னா டிஸ்பிளே, அது பேனல் போர்டு அது. இதில் தான் வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் எந்த லைனுக்கு வந்து ரெட்டு போடணும், எந்த லைனுக்கு க்ரீன் கொடுத்து பாஸ் ஓவர் பண்ணணும், இல்லை எந்த லைனுக்கு வந்து ஸ்லோ ஸ்பீடில் வந்து பர்மிஷன் கொடுக்கணுன்றது இதெல்லாம் பிவி ஐட்டம்ஸுங்க. பர்மனன்ட் வே ஐட்டம்ஸ், அதாவது நம்ம ட்ராக் சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் இந்த ஃபிஷ் பிளேட்ஸு, ஜாகல் ஃபிஷ் பிளேட்ஸு, ஃபிஷ் போல்ஸ் அண்ட் நட்ஸு, அப்புறம் கேரியர் பிளேட்ஸு, பேரிங் பிளேட்ஸு அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது ரயிலோட கிளாஸிஃபிகேஷனுங்க. அதாவது 52 கேஜி, 60 கேஜி, 70R அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த ரயிலுங்களோட கிளாஸிஃபிகேஷனுக்காக. இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ரயில் மோட்டர், அதாவது இது வந்து 0.762 நேரோ கேஜில் ஓடிட்டு இருந்ததுங்க. அதை ஒரு எக்ஸிபிட்டாக வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குறீங்களே, இவர் வந்து பெரியவருங்க. பழைய ஸ்டீம் இன்ஜின்னு, அதோட அந்த வாட்டர் ஃபில்லிங் லாகோட பாருங்கள். இதுதான் தண்ணி பிடிக்கிறது டேங்க்கு பின்னாடி இருக்கிறதுல. அதுக்கு முன்னாடி ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இந்த ஏரியா வந்து கோல், அதாவது நிலக்கரி போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து அவங்களோட கேபினுங்க. இதிலேருந்து தான் அவங்க இன்ஜினை ஆப்ரேட் பண்ணுறது. இந்த ஸ்டீம் இன்ஜினோட டோட்டல் கிளாஸிஃபிகேஷன். அதே மாதிரி இவர் நீங்கள் நம்ம ரயில் மியூசியம், சென்னை ரயில் மியூசியத்துலேயும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இவங்களும் அது ஒன்று வச்சுருக்காங்க ஆக்சிடென்ட் ரிலீஃபுக்கு. இப்போ அடுத்து உள்ளே போகிறது, இது ஒரு எக்ஸிபிட்டுங்க. அது வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வண்டி இது முதல்ல பார்த்துடலாங்க. இது எஸ்ஆரோடது, அதாவது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே முதல்ல சதர்ன் ரயில்வேலேருந்து பிரிஞ்சது தாங்க. 2003 பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாமே, அதனால் அங்கே இருக்கிறது எல்லாம் பழைய எல்லாமே சதர்ன் ரயில்வேன்னு தான் இருக்கும். இப்போ வந்து அவங்க சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே. இது ஒரு கேலரிங்க. இந்த கேலரி ஃபோட்டோ கேலரிங்க. இதில் அது பாருங்கள், இந்த 3 கிளாஸிஃபிகேஷனும், அதாவது பழைய ஃபோட்டோஸோட ஸ்டீம் இன்ஜினுங்களோடது, அப்புறம் டீசல் இன்ஜினோடது, அப்புறம் எலக்ட்ரிக் இன்ஜினோடது, எல்லா வேரியண்ட் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க எல்லா மாடல்ஸும் இங்கே ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதனால தான் இது கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். பாருங்கள். இதுக்கு மேலே டீட்டெயிலாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஸ்டில் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்பவும் நான் ஸ்லோவாக எடுக்க முடியாது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுதுங்க. அதனால் இப்போ நீங்கள் பார்க்குறது அது ஸ்டீம் இன்ஜினோடது. இப்போ கீழே இருக்கிறது டீசல் இன்ஜினோடதுங்க. டீசல் இன்ஜினோட ஆரம்பத்துலேருந்து என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸு, என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருந்தது எல்லாத்தையுமே அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இது வந்து எலக்ட்ரிக் இன்ஜின், எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ்ஸ் என்னென்ன டைப். இதில் ஒரு டைப் வந்து இப்போ நம்ம ஐசிஎஃப்பில் கூட காமிச்சிருப்பேன். இது கேஷ் பாக்ஸுங்க. முக்கியமாக பணம், அதாவது ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் கலெக்ஷன் ஆகிற பணத்துங்களை இதில் ஸ்டோர் பண்ணி இதிலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான் அது அவங்களோட ட்ரெஷரிக்கு போவாங்க. அதனால தான் அதையும் வச்சுருக்காங்க. அது அந்த அந்த காலத்தோட ஒரு டெக்னிக். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வந்து பட்டாசியா லூஃபோட ஃபோட்டோங்க, டார்ஜிலிங்கு. அது இல்லாமல் அது அந்த இமாலயன் ரயில்வேஸோடது ஒரு ஒரு வீடியோ செஷன் மாதிரி வச்சு அவங்க போட்டு காமிக்கிறாங்க. அதையும் உங்களுக்கு பார்க்கணுன்றதுக்காக. இது முக்கியமாக பார்க்கணுங்க. இந்தியாவில் இது டர்ன் டேபிள்னு சொல்லுவாங்க. இன்ஜினுங்க, அந்த காலத்தில் இன்ஜின் இப்போ மாதிரி வந்து டபுள் சைட்லாம் கிடையாது இல்லையா. அப்போ வந்து ஒரு சைடு போடுற இன்ஜினை அடுத்த சைடு மறுபடியும் திருப்பி மாட்டணும் அப்படின்னும் போது இதில் எடுத்துன்னு வந்துட்டு இந்த கிணறு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து சுற்றிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போயும் இது நீங்கள் ஒர்க் ஆகிறத பார்க்கணுன்னா டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வேஸில் இருக்குங்க. அதனால தான் அந்த இன்ஜினை வச்சு காமிச்சிருக்காங்க. இது வந்து ரயில் மோட்டருங்க. இது வந்து என்ஜின் பாதி, அதாவது ட்ரெயின் பாதி, லாரி பாதின்றது. ட்ராக்ல வேலை நடக்கிற நேரத்தில் இந்த வண்டிங்களை கனெக்ட் பண்ணி ஜெல்லிங்கில் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் இந்த ட்ராக்குக்கு சம்மந்தமான அந்த பொருட்கள், இந்த ரயில் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இதுதாங்க ரயில் மோட்டர். இது அழகாக நல்லா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இது நீங்கள் பார்க்கறது எல்பின்னு சொல்லுவாங்க, லிஃப்டிங் பேரியர் கேட்டு. எல்சின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஆப்ரேஷன் எப்படின்றது டீட்டெயில்டாக அழகாக வச்சுருக்காங்க. இந்த லிவரை பிடிச்சி இழுத்தா ஆட்டோமேட்டிக்காக இது எப்படி தூக்குது, அதே மாதிரி க்ளோஸ் ஆகுது.
ஓப்பன் ஆகிறது க்ளோஸ் ஆகிறது ஒர்க்கிங் மாடலாகவே வச்சுருக்காங்க. இதுதான் இந்த இந்த புள்ளியிலேருந்து அந்த லிவர் பார்த்தீங்க இல்லையா, எல்லாமே இந்த புள்ளி வழியாக அந்த லிவருக்கு கண்ட்ரோல்டுங்க. இது வந்து அங்கே இருக்க மினி டாய் ட்ரெயின், நம்ம சென்னையில் இருக்க மாதிரியே அங்கேயும் ஒரு ஒர்க்கிங் மாடல் டாய் ட்ரெயின் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு எவ்வளோ ஃபேருன்றது பார்க்கலங்க. ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 40வோ ரூ. 50ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போகும்போது அங்கே இது எல்லாமே அந்த டைமுக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் அது எடுக்க முடியல. போர்டும் இல்லை அங்கே. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு டீசல் லோக்கோமோட்டிவ்ங்க. இது ரொம்ப ஃபெமிலியருங்க. அதனால தான் இதை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த வீடியோவோட ஹைலைட்டுங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ராணி ட்ராவல் பண்ணுற கோச். விஐபிங்க எவ்வளோ பேருக்கு ட்ராவல் பண்ணுற கோச்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ராணி ட்ராவல் பண்ணுற கோச் எப்படி இருக்குன்றதுக்கான இது ஒரிஜினல் கோச்சுங்க இது. இது ரொம்பவும் வேல்யூபிள். அதனால தான் அவ்வளோ பாதுகாத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அதை அழகாக மெயின்டைன் பண்ணி அது உள்ளே இருக்க என்னென்ன இருக்குன்னு. அந்த ராணி ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த கோச் இல்லாமல் அதுக்கு தனியாக டாய்லெட் பாத்ரூம் தனி, அது இல்லாமல் அவங்க அட்டெண்டருங்க இருக்கிறதுக்கு தனி, அவங்களுக்கு கூப்பிட்றதுக்கு பெல்லு தனியாக இருக்குது, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த வண்டியிலேயே வந்து டைனிங், அதாவது ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஸோ அங்கேருந்து வந்து டைனிங் அவங்களுக்கு சமையல் செய்கிறது. இது வந்து கிச்சனுங்க இது. இது ரெண்டுமே கிச்சனு. அது இல்லாமல் குளிர் காலத்தில் ஹீட்டர் மாதிரினா அதுக்கு கீழே அந்த நெருப்பை வச்சுட்டு அந்த ஹீட்டை எடுத்துகிட்டு வர்றது. இது அவங்க அட்டெண்டருங்க இருக்கிறதாங்க இது. அதெல்லாம் போர்டு இருக்குது, ஆனால் ஜூம் பண்ணால் இருட்டில் தெரியலங்க. இது ஒரு கோச்சிலேருந்து இன்னொரு கோச்சுக்கு போகிற வெசபிள்ங்க. நம்ம இப்போது அந்த காலத்தோட மாடலு, இது வந்து இப்போ வந்து நம்ம நிறைய இது அப்டேஷன் வந்துடுச்சுங்க. இது வந்து அவங்க பெட்ரூமுங்க, ராணி தங்குற பெட்ரூம். இதுலேயே பாருங்கள், காலிங் பெல்லுலேருந்து எல்லாம் அவங்க மேக்கப்லேருந்து எல்லாம். இது வந்து ஒரு செட்டப்புங்க. அவங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபுல் செட்டப் அப்படியே போகுமாங்க, தனி இன்ஜின் மாட்டி. இது டாய் ட்ரெயின்னு வந்துட்டுருக்கு பாருங்கள். இது வந்து 3 ரவுண்டு போகுதுங்க. ஒரு வாட்டி நம்ம டிக்கெட் வாங்கிட்டு ஏறணும்னா அது. ஆனால் நம்ம ஐசிஎஃப்ல இருக்கிற அளவுக்கு, அதாவது சென்னையில் இருக்கிற அளவுக்கு பெருசுலாம் இல்லைங்க, சின்னது தான். ஆனால் உண்மையிலே தாராளமாக நம்ம கொடுக்குற அந்த ரூ. 50க்கு வந்து ஒர்த்துங்க. ரயில் ஃபேன்ஸுங்கெல்லாம் வந்து ரயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தாராளமாக போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. பெரிய லெவலில் செலவுலாம் கிடையாது. ஆட்டோ வச்சுட்டு போகணும், பஸ் வச்சுட்டு போகணுன்லாம் இல்லை, நடந்தே போகலாம். இது ஸ்டீம் இன்ஜினோட கட் செக்ஷன் வியூங்க. ஸ்டீம் இன்ஜின் பார்த்தீங்க இல்லையா, அந்த இன்ஜின் எப்படி வேலை செய்யுது, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதுக்கு இந்த கட் செக்ஷன் வியூன்னு சொல்லுவாங்க. அது உள்ளே எவ்வளோ பைப்ஸ் இதெல்லாம் போகுது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ ரயில் மியூசியம் ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது வந்து நான் வந்து ரூமுக்கு போயிட்டு செக்இன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கே வந்து 2 பிளேஸு முடிச்சிருக்கேங்க. இதெல்லாம் வந்து அடுத்த பார்ட் 2 வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.